கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் PPD இல்லாமல் தயாரிக்கப்பட்ட GK நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. அண்ணாமலை எண்மண் யாத்திரைக்கு அமித்ஷா வந்தார். 25,000 30,000 பேர் வரைக்கும் வந்தாங்க. இது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 2,500 பேரோட இல்லை. பாஜக தன் பலவீனத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகிறதோன்ற ஒரு கவலை. என்ன பண்ணிருக்கலாம்? ரொம்ப கிளவராக இருந்தீங்கன்னா எடப்பாடியோட சேர்ந்து ஒரு பயணம் போயிருக்கலாம். நீங்களும் எடப்பாடி சேர்ந்து போனீங்க வச்சுங்க, வர கும்பல்லாம் எனக்கு வந்து இந்த கும்பல்னு சொல்லிக்கலாம். டெல்லி என்ன சொல்லுது? அதிமுக விட்டுறாதீங்க, அவங்க எங்கே போகிறாங்களோ கூட போங்க, அவங்கள ஆதரிங்க, ஜாயிண்ட்டாக போராட்டம் பண்ணுங்க, ஜாயிண்ட்டாக இருங்க, ஃப்ரெண்ட்லியாக இருங்க அப்படின்னு அட்வைஸ் கொடுங்க. இப்போ நீங்கள் தனியாக போனீங்கன்னா அது எடப்பாடிக்கு எதிர்ப்பா ஆதரவா? அண்ணாமலை ஆதரவாளர்களும் புரிஞ்சுக்கினாங்க. அண்ணாமலையை வச்சு கும்பல் சேர்க்க தான் இவங்க ட்ரை பண்ணுறாங்க. அவருக்கு எந்த பொறுப்பு கொடுக்கறது இல்லை. நான் அண்ணாமலை இந்த வாட்டி பார்க்காட்டியும் பரவாயில்ல, வீட்டில் உட்காந்துக்கிறேன். ஒரு முக்கியமான மாவட்ட தலைவர் சொன்னார், ஸோ அண்ணாமலைக்கு அடுத்து வரும் தலைவர் அண்ணாமலையை விட சிறப்பாக செயல்பட்டார் வச்சுக்கோங்க, கட்சிக்கு நல்லது. அதை பண்ண முடியல. அங்கே தான் பிரச்சனை. இப்போ என்ன ஆகுது? அன்பார்ச்சுனேட்லி பாஜக தொண்டர்கள் அனைவருமே கம்பேர் பண்ண தொடங்கிட்டாங்க. அண்ணாமலை இருந்தால் எப்படி இருக்கும், நயினா இருந்தால் எப்படி இருக்கும், அண்ணாமலை இருந்தால் எவ்வளோ கும்பல் வரும். இது உங்கள் கட்சிக்கே நல்லது இல்லை. அது வெல்விஷர். ஆனால் இது இவ்வளவு நடக்க விட்டு வேடிக்கை பார்த்தது கட்சி தலைமை தான். டெல்லிக்கு எக்கச்சக்கமாக பணம் கொடுக்குது. எனக்கு தெரிஞ்சு டெல்லி வாரி விடுது தமிழ்நாடு மாநிலம். எங்கே தான் சார் போனிச்சு? எங்கே தான் அந்த பணம் போகுது தெரிய மாட்டேன். இன்னுமும் ஆனால் கொடுத்துட்டு கொடுத்துட்டாரு. அது என்ன பண்ணுறாங்களா? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் பிரகாசம் சாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், என் மக்கள் யாத்திரை திரு அண்ணாமலை அவர்கள் நடத்தினார். பாராளுமன்ற தேர்தலுக்கு பார்த்துருப்போம் எந்த அளவுக்கு கூட்டம் வந்துச்சுன்ட்டு. சிறப்பாகவும் நடத்தி முடித்தாங்க. மெயின் ஸ்ட்ரீட் மீடியாவை ஃபுல்லும் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. இப்போ நயினார் தலைவராக பொறுப்பேற்றதுக்கப்புறம் அவர் தலைமையில் ஒரு யாத்திரை மாதிரி போகிறாங்க. எப்படி போகுது, எப்படி பார்க்குறீங்க இதை? தமிழர்கள் தலை நிமிர தமிழரின் பயணம் அப்படின்னு ஒரு பாத யாத்திரை நயினார் கிளம்பினார் நேற்று. பாத யாத்திரைங்கிறது மக்களை சந்திக்க உதவும் ஒரு திட்டம், தப்பு கிடையாது. அது காலங்காலமாக காங்கிரஸ் கட்சியிலேருந்து அந்த காலத்திலேயே பிரச்சாரம் போயிருக்காங்க. வைகோ எவ்வளோ தூரம் நடந்திருக்கார். கலைஞர் நீதி கேட்டு நடும்பயணம் போனார், வைகோ நடந்தார், குமரி ஆனந்தன் நடந்தார், ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு, YSR, ஜெகன்மோகன் ரெட்டி எல்லாம் நடந்தாங்க. பாரத் ஜோடோ யாத்திரை ராகுல் காந்தி நடந்தார். நடைப்பயணம் என்பது ஒரு மக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு இயல்பான ஒரு விஷயம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அது ஒரு ஆர்கனைஸ்டாக கேர்ஃபுல்லாக மக்களுக்கு தொந்தரவு இல்லாமல் பண்ணிங்கன்னா அது வெற்றியை கொடுக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் டெல்லி இந்த நடைப்பயணத்தை ஓகே பண்ணிச்சான்னா அரை மனசோடு தான் ஓகே பண்ணிச்சு. ஏன்னா இன்றைக்கி அமித்ஷா வந்து திறந்து வைப்பாருனாங்க, வரல. நிர்மலா சீதாராமன் வருவான்னாங்க, அவங்களும் வரல. நட்டா வருவான்னாங்க, அவரும் வரல. யாருமே டெல்லியிலேருந்து வரல. ஏன்னா டெல்லியிடம் சொல்லப்பட்டதான் எடப்பாடி பழனிசாமி ஒரு மக்கள் சந்திப்பு நடத்திட்டு போயிட்டுருக்கார். இப்போ ஒரே ஒரு கேள்விக்காங்க, ஸ்டாலின் நடைப்பயணம் போனார்னா செல்வப்பெருந்து நடைப்பயணம் போவாரா? தாப்பாண்டியன் போவாரா? VCK தலைவர் போவாரா? யார் போவாங்க? யாரும் போக மாட்டாங்க. கட்சி கூட்டணி தலைவர்கள் ஒருத்தர் போனால் மீதியெல்லாம் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இங்கே அதிமுகவும் போகுது, பாஜகவும் போகுதுன்னா கிளாஷ் ஆகுது, ஐடியாலஜிக்கல் கிளாஷ் ஆகும். ஏன்னா ஜனங்களுக்கு வந்து 2 பேர் எது கூட்டணி போகிறாங்க, கூட்டணியில் 2 பேரும் அவர் முடிச்சப்பறம் நீங்கள் போனீங்கன்னா பரவாயில்ல. ஸோ டைமிங் வந்து தவறான டைமிங். நயினாருக்கு அதுவும் தீபாவளி டைமுங்க, பர்ச்சேஸ் எல்லாம் கடைக்கு போவாங்க, ஹாலிடே மூட்டில் இருப்பாங்க, பரபரப்பாக எல்லாம் லீவு, குழந்தைங்க லீவு, ஊருக்கு போகுது, ட்ராவல் பண்ணுறது,
லீவ் போட்டு போகிறது. இந்த மாதிரி நேரத்தில் அவருக்கு யார் அட்வைஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. அண்ணாமலை என் மண் என் யாத்திரைக்கு அமித்ஷா வந்தார். 25,000 30,000 பேர் வரைக்கும் வந்தாங்க. இது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 2,500 பேரோட இல்லை. இது என்ன ஆகுதுன்னா, பாஜக தன் பலவீனத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகிறதோன்ற ஒரு கவலை வருது. நாங்கள் சுணங்கி போயிட்டோம், எங்கள் நம்பர் இவ்வளோதான், முதல்ல நிறையா வந்தது, இப்போ வரல அப்படின்னு நீங்களே எதிர்கட்சிகளுக்கு பணம் போட்டு காட்டுறீங்க. என்ன பண்ணிருக்கலாம்? ரொம்ப கிளவராக இருந்தீங்கன்னா எடப்பாடியோட சேர்ந்து ஒரு பயணம் போயிருக்கலாம். நீங்களும் எடப்பாடி சேர்ந்து போனீங்க வச்சுங்க, வர கும்பல்லாம் எனக்கு வந்து இந்த கும்பல்னு சொல்லிக்கலாம். தப்பு கிடையாது. அரசியலில் எதுவுமே தப்பு கிடையாது. அரசியல்னு வந்துட்டாலே சில காரியங்களை பண்ணி தான் அவனும் பிடிக்கிறதோ பிடிக்கலையோ. நீங்களும் எடப்பாடியும் போனீங்க, அது எடப்பாடி ஒத்துக்கணும் முதல்ல, அது வேறு விஷயம். ஒத்துக்கிட்டு நீங்கள் 2 பேர் சேர்ந்து போனீங்கன்னா ஜாயிண்ட்டாக கேம்பெயின் பண்ணுதுன்னு டெல்லி சொல்லுது. டெல்லி என்ன சொல்லுது? அதிமுக விட்டுறாதீங்க, அவங்க எங்கே போகிறாங்களோ கூட போங்க, அவங்கள ஆதரிங்க, ஜாயிண்ட்டாக போராட்டம் பண்ணுங்கள், ஜாயிண்ட்டாக இருங்க, ஃப்ரெண்ட்லியாக இருங்க அப்படின்னு அட்வைஸ் கொடுக்குது. இப்போ நீங்கள் தனியாக போனீங்கன்னா அது எடப்பாடிக்கு எதிர்ப்பாக ஆதரவாக ஒரு கேள்வி வருது. அண்ணாமலை வந்தார், பட் அண்ணாமலை ஆதரவாளர் யாருமே வரலையே. வந்தீங்கன்னா 30,000 பேர் வந்து 40,000 பேர் வந்துக்கணுமே. அண்ணாமலை ஆதரவாளர்களும் புரிஞ்சுக்கினாங்க, அண்ணாமலையை வச்சு கும்பல் சேர்க்க தான் இவங்க ட்ரை பண்ணுறாங்க, அவருக்கு எந்த பொறுப்பு கொடுக்கறது இல்லை, நான் அண்ணாமலை இந்த வாட்டி பார்க்காட்டியும் பரவாயில்ல, வீட்டில் உட்காந்துக்கிறேன். ஒரு முக்கியமான மாவட்ட தலைவர் சொன்னார், ஏங்க சிங்கம் மாதிரி இருந்தாருங்க அவரை போய் ஒன்றும் பதவி கொடுக்காம உட்கார வச்சு இந்த மாதிரி பண்ணுறீங்க, நல்லா இருக்கிறாரு, நாங்கள்லாம் இனிமேல் எந்த மீட்டிங் போகிறதா இல்லை, எந்த கட்சி கார்டு மெம்பர் கார்டு வச்சுக்கிறோம், அண்ணாமலை மீன் வந்தார்னா நாங்கள் உள்ளே போவோம், இல்லைன்னா நாங்கள் ஒதுங்கி இருந்து வேடிக்கை பார்க்க போகிறோம். அந்த மனநிலையில் தான் பாஜக 2ஆம் கட்ட தலைவர்களும் தொண்டர்களும் இருக்காங்க. இது சரி பண்ண வேண்டியது நயனாரோட கடமை. அதுக்கு நயனாருக்கு அண்ணாமலைக்கு சண்டையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் சும்மா டூ மச். நட்பாக தான் இருக்காங்க. ஜவஹர்லால் நேருவுக்கு அப்புறம் யாருன்னு ஒரு கேள்வி வந்தது. நேரு இந்தியாவோட முதல் பிரதமர், யாருமே அந்த சீட்டை பிடிக்க முடியாதுன்ற லெவலில் இருந்தது. சாஸ்திரி பிரமாதமாக பண்ணி காமிச்சார், அதோட இந்திரா காந்தி பிரமாதமாக பண்ணாங்க. ஸோ அண்ணாமலைக்கு அடுத்து வரும் தலைவர் அண்ணாமலையை விட சிறப்பாக செயல்பட்டார் வச்சுக்கோங்க, கட்சிக்கு நல்லது. அதை பண்ண முடியல. அங்கே தான் பிரச்சனை. எப்படி நெஹ்ருக்கு அப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி தனி முத்திரை காமிச்சு தாஷ்கண்டில் போய் பாகிஸ்தானோட ஒரு ஒப்பந்தம் போட்டாரோ எல்லாம் எழுத்தாங்க அவரை, இவருக்கு என்ன தெரியும்னாங்க. அவர் யாரும் ப்ரூவ் பண்ணி காமிச்சார். அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணக்கூடிய லெவலில் நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லது. இப்போ என்ன ஆகுது, அன்ஃபார்ச்சுனேட்லி பாஜக தொண்டர்கள் அனைவருமே கம்பேர் பண்ண தொடங்கிட்டாங்க. அண்ணாமலை இருந்தால் எப்படி இருக்கும், நயினா இருந்தால் எப்படி இருக்கும், அண்ணாமலை இருந்தால் எவ்வளோ கும்பல் வரும். இது உங்கள் கட்சிக்கே நல்லதில்லை, அது வெல்விஷர். ஆனால் இதை இவ்வளவு நடக்க விட்டு வேடிக்கை பார்த்தது கட்சி தலைமை தான். இதுக்கு யாரும் நயினார் என்ன வந்து அண்ணாமலையை வெளியில் அமைச்சிட்டு சேரில் உட்காந்தாருன்னு அவர் அந்த மாதிரிலாம் பண்ண ஜென்டில்மேன். நயினார் இது ஜென்டில்மேன். அவர் பொறுப்பு கொடுத்தாங்க, அவர் எடுத்துக்கினார், வேண்டாம் சொல்ல முடியும். டெல்லி போட்ட தவறான கணக்கு இதான் இது காரணம். இது தேர்தலையும் எதிரொலிக்க போகுது. இல்லை இப்போ அவங்க உணர்ந்தாங்களா? உணர்ந்த மாதிரி தெரியலையே. உணர்ந்த மாதிரி தெரிஞ்சிருந்ததுன்னா ஏதாவது ஒரு பதவி அண்ணாமலைக்கு தென்னிந்திய கோஆர்டினேட்டர். ஏங்க நான் கேட்குறேங்க, கட்சி தலைவர் தேசிய தலைவர் போடல, சரி ஏதோ உங்களுக்கு உள்ள பிரச்சனை, ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபிக்கு தகராறு, 2 வருஷம் 3 வருஷமாக கட்சி தலைவர் காரி துப்புறான். அவன் ஒரு தேசிய கட்சி, ஆட்சியில் இருக்கிற கட்சி, மத்திய அரசாங்கத்தை ரன் பண்ணுற கட்சி, ஒரு கட்சி தலைவர் போட முடியலையா, என்னையா பண்ணுறீங்கன்னு கேட்குறோம், கட்சிக்காரனே கேட்குறோம். அந்த அளவுக்கு கட்சி அகில இந்திய லெவல்லையும் அப்படி இருக்குது. எப்போ அண்ணாமலை கேட்டாலும் ஒன்றுஜி நாங்கள் தேசிய தலைவர் போட்ட உடனே உங்களுக்கு போஸ்ட் கொடுக்குறோன்றீங்க. தேசிய தலைவர் இந்த வருஷமும் போடுற மாதிரி இல்லையே. ஆட்சி பீகார் தேர்தல் வருது, வெஸ்ட் பெங்கால் தேர்தல் வருது, தமிழ்நாடு தேர்தல் வருது, அது தொடர்ந்து தேர்தலாம் வந்துட்டே இருக்குது. நட்டாவால் கவனிக்க முடியல. மந்திரி பதவியை கவனிப்பாரா, மந்திரி சபையை கவனிப்பாரா, கட்சியை கவனிப்பார், எதை கவனிப்பார்? சந்தோஷம் டயர்டாகி போயிட்டார். எப்படிங்க கேச விநாயகம் 12 வருஷமாக உட்காந்துருக்காரோ அந்த மாதிரி சந்தோஷ் 10 வருஷமாக உட்காந்துருக்கார். கேச விநாயகம்
எந்த தலைவர் போனால் கூட அவரை மாற்றுறதா இல்லை. அண்ணாமலை போனார், அப்புறம் எல் முருகன் வந்து போனார், தமிழ் தேவதி யார் வந்து போனாலும் இவர் பர்மனெண்ட்டாக உட்காந்துருக்காரு. ஸோ அது தமிழ்நாட்டு கட்சிக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. என்னடா எல்லாரையும் மாற்றுறீங்க, இவரை மாற்ற மாட்டேன்றீங்களே அப்படின்னு. அது என்ன காரணம்னு ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபிக்கு தான் தெரியும். அதை பற்றி நம்ம உள்ள போக வேண்டியதாக. ராம்லால்னு ஒருத்தர் இருந்தார் டெல்லியில், அவர் எடுத்த சந்தோஷியை போட்டாங்க. அந்த மாதிரி மோகன்ராஜ்னு ஒருத்தருக்கு திறம்பட செயல்பட்டார், அமைப்பு செயலாளராக. அவர் தூக்கிட்டு ஒரு போட்டிக்கு மோகன்ராஜ் டெம்மி ஆகிட்டீங்க. இப்போ மோகன்ராஜுக்கு திறமையானவர், நல்ல விஷயம் தெரிஞ்சவர், கட்சியை வழி நடத்துறதுல எல் கணேசன், ராஜா அவங்கெல்லாம் அந்த லீகு அந்த மாதிரி அது உள்கட்சி நான் போக தயாரில்லை. ஆனால் அண்ணாமலை போய் கூட 2500 பேர் தான் வந்தாங்கன்னு சொல்லும்பொழுது தமிழக பாஜக இன்னும் தன்னை வளர்த்து கொள்ள என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும். ஒரே ஒன்று சொன்னேன், மத்திய அரசாங்கத்தின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்த்தால் பாஜக ஜெயிக்கும். இல்லை, அதை தடுப்பது திமுக ஒரு குற்றச்சாட்டு. தடுப்பு திமுக தடுக்கட்டுங்க. நீங்கள் போய் மக்களிடம் அரிசி கொடுத்ததில் 80% 10 கிலோ அரிசியா 8 கிலோ ஏன் அரிசி, பாமாயில் ஏன் பாமாயில் ஆணித்தரமாக சொல்லணும்னு சொல்கிறீங்க. ஆணித்தரமாக சொல்லணும். கேஸ் நான் தான் விலை குறைச்சேன், பெட்ரோல் விலை குறைக்க மாட்டேன்றாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு. எங்கே பேசுகிறாங்க? பொதுக்கூட்டம் போடுறாங்களா பிஜேபியில்? உள்ளுக்குள்ள ரூம்களை அரைக்குள்ள பைத்தக்கு டைட்டக்குன்னு பேசுறீங்களே தவிர மக்கள்கிட்ட எங்கே போறீங்க? இல்லை, அவங்க இது மட்டும் போதும்னு நினைக்கிறாங்களா? 4 பேர் நிற்கணும், 4 பேர் எம்எல்ஏ ஆகணும், அவ்வளோதான். அவன் அதோட கட்சி நிறுத்திங்க. எதுக்கு கஷ்டப்படுறீங்க? எதுக்கு டெல்லி கொடுக்குறா ஆயிரக்கணக்கான கோடி பணத்தெல்லாம் என்ன பண்ணுறீங்க? டெல்லிக்கு எக்கச்சக்கமாக பணம் கொடுக்குது. எனக்கு தெரிஞ்சு டெல்லி வாரி விடுது தமிழ்நாடு மாநிலம். எங்கே தான் சார் போனிச்சு? எங்கே தான் அந்த பணம் போகுது தெரிய மாட்டேங்குது. இன்னமும் ஆனால் கொடுத்துட்டு தான் இருங்க. அது என்ன பண்ணுறாங்களாம், இப்போ மதுரையில் மாநாடு நடக்குது வச்சுங்க. இப்போ நேற்று போட்டார் நயினார், எல்லா தலைவரும் ஃபஸ்ட் கிளாஸில் பிளேனில் போக வேண்டியது, பாண்டியன் ஹோட்டலில் டிக்கெட் புக் ஹோட்டல் ரூம் போட வேண்டியது, மதுரையில் இருக்கிற பெஸ்ட் ஹோட்டலில் போட வேண்டியது, 50 ரூபா எடுத்துக்க வேண்டியது. பணத்தை சொல்லப்படி யார் விட்டு போனா நமக்கு என்ன ஆகுது? ஆனால் அந்த பணத்தை மக்களுக்கோ இல்லை களத்தில் இறங்கி இவங்களுக்கு நம்ம பண்ணும் கட்சி சார்பாக எடுத்து நடத்துங்கிறதுல 10 பைசா செலவழிக்கல. நான் ஒரு ஐடியா கொடுத்தேங்க. சென்னையில் இருக்கிற ஒரு 100 இடங்கள் 50 இடம் எடுத்துங்க, ஒரு 10க்கு 10 கடையை வாடகைக்கு எடுங்க. கடையை ஒரு கம்ப்யூட்டர், ஒரு லேப்டாப், ஒரு பிரிண்டர், இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுங்க. ஒரு 10,000 ரூபா ஒரு பிகாம் கிராஜுவேட்டோ ஏதாவது ஒரு படித்தவொடனே வேலைக்கு போடுங்க. போட்டு இங்கே இலவசமாக ஆயுஷ்மான் பாரத், மத்திய அரசாங்க திட்டங்கள், பெண்களுக்கான உதவித்தொகை, மகளிர் உதவித்தொகை, விடோவுக்கு உதவித்தொகை, என்னென்ன மத்திய அரசாங்க திட்டங்கள், ஆதார் மாற்றுறது. எவ்வளோ பேர் ஆதார் மாற்றுறது கஷ்டப்பட்டு வயசானவங்களாம் க்யூவில் நிற்கிறீங்க. மக்களிடம் சென்று அடைவதற்கு இந்த மாதிரி பண்ணும். இன்னும் அள்ளி பணம் கொடுக்குது. இன்னும் ஒரு மாதம் மிஞ்சி போனால் 20,000 30,000 செலவு ஒரு சென்டருக்கு பண்ணிட்டு போங்களேன். நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா சொல்லுவான், அந்த இடத்துல பெரிய மோடி ஃபோட்டோ இருந்ததுன்னா, பாரியா மோடி ஐயா நமக்கு சக்கரை கொடுத்தாரு, அரிசி கொடுத்தாரு, ஆயுஷ்மான் பாரத் மெடிக்கல் கார்டு கொடுக்குறாரு, உடம்பு சரியில்லைன்னா 70 வயசுக்கு அப்புறம் இலவசம். நீ காரில் வச்சுருந்தா கூட பரவாயில்ல, மர்சிடிஸ் பென்ஸ் வச்சுருந்தா கூட பரவாயில்ல, 70 வயதுக்கு பிறகு இலவச மெடிக்கல் கார்டு. இது பாதி பேருக்கு தெரிய மாட்டேங்குது. தமிழ்நாடு பாஜகவும் மக்களிடம் கொண்டு போவதற்கு ஃபெயில். 2 விஷயத்தை எடுத்துக்கலாமா? ஒன்று, இதையாவது நீங்கள் பண்ணணும். நீங்கள் வலுவாக திமுக எதிர்த்து பேசலைன்னா இதையாவது பண்ணணும். இதுவும் பண்ணலை அதுவும் பண்ணலைன்னா அது அப்போ அண்டர்ஸ்டாண்டிங்கா அப்படின்னு தானே ஆகுது. இது தெரியாத டெல்லி தலைமைக்கும் டெல்லி உளவுத்துறை. டெல்லி முழுக்க தமிழ்நாடே ஃபோக்கஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்காதீங்க. டெல்லிக்கு தமிழ்நாடு மட்டுமே வேலை இல்லை. வெஸ்ட் பெங்கால் இருக்குது, பீகார் இருக்குது, அடுத்த தேர்தல் வருது, அவனுக்கு ஓட்டிகிட்டே இருக்காங்க. அது இவங்களுக்கு பெரிய தொக்காயிட்டு அது அவங்களுக்கு ஓட்டிகிட்டு இருக்கான். அவனு திடீர்னு கூப்பிட்டு தமிழ்நாடு தான் பண்ணா வாடாப்பேன், அவ்வளோதான், அதெல்லாம் முடிஞ்சு வைக்காத வேறு போய்டும். அவங்க ஃபோக்கஸ் மாறிடும். சரி, தமிழ்நாடு பாஜக தலைமையோ ஒரு குழுவோ அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்கன்னா அவங்க நல்லது பண்ணுவாங்கன்னு. எங்கே இந்த மைன்யூட் டீட்டெயில்ஸ், மேக்ரோ டீட்டெயில்ஸ், மைக்ரோ டீட்டெயில்ஸ்லாம் டெல்லி எங்கே பார்க்கமா, மேக்ரோ பார்க்கும், மைக்ரோ பார்க்குமா பார்க்காது. இவங்க புத்திசாலித்தனமாக
சென்னையில் 100 சென்டர் மோடி சென்டர் அப்படின்னு போட்டு வாடகைக்கு எடுத்து, கவர்மெண்ட் லேண்ட்லாம் கிடையாது, நீங்கள் பாட்டுக்கு வாடகை எடுங்க, கம்ப்யூட்டரை போடுங்க, ஃப்ரீயாக பண்ணி கொடுங்க, ஆதார் பேர் மாற்றி கொடுங்க, ஆயுஷ்மான் பாரத் கொடுங்க, இலவசம் கொடுங்க. பேங்க் இப்போது எங்கள் சர்வன் மேடு ஒரு தள்ளு வண்டியில் வந்து கரியாக வைக்கணும்னு 10,000 லோன் கேட்க போயிருக்காங்க பேங்க்குக்கு, நேஷ்னலைஸ் பேங்க், மத்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு தேசியமயமான வங்கி. அந்த மேனேஜர் கேட்டார், நான் பார்த்துட்டு, ஜிஎஸ்டி இருக்கா, இன்கம் டேக்ஸ் கட்டுறீங்களா, 3 வருஷம் ஐடிஆர் இருக்கா? அந்த லேடி 5ஆம் கிளாஸ் ஃபெயில், 10,000 கேட்குது. திரும்பி மோடி சொல்லியிருக்கார், இந்த லோன்களுக்கு நான் கேரண்டர். எப்படி நான் கேரண்டி கொடுக்குறேன், இவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய லோனுக்கு நான் பொறுப்பு, என்னை வந்து கேளு, ஜனங்களுக்கு பணம் கொடு. ஒரு பேங்க் மேனேஜர் பணம் கொடுக்க மாட்டேங்கிற ஏழைங்களுக்கு சதி பண்ணுறாங்க. நானே ஒரு 10 பேர் ரெக்கமெண்ட் பண்ணி அமிச்சா, சார் சரியில்லை சார், அவங்க வீடு வந்து ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்காங்க சார். ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்க ஏழையாக இருக்கக்கூடாதா? இது என்ன லாஜிக்குன்னு புரியல. நீ அவங்க சர்டிஃபிகேட்டை வாங்கி பாரு, இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கி பாரு, ரேஷன் கார்டு, இது ரேஷன் ஒன்றே ஒன்று நான் சொன்னேன், எங்கள் ரேஷன் கார்டில் வாங்கி பார்த்தீங்கன்னா அவங்க எந்த கேட்டகரின்னு தெரிஞ்சு போயிடும். வறுமை கோட்டு கீழே இருக்காங்களா, மேலே இருக்காங்களா, அரிசி மட்டும் வாங்குறாங்களா, சக்கரை மட்டும் வாங்குறாங்களா, கோதுமை மட்டும் வாங்குறாங்களா, இல்லை எல்லாமே இலவசமாக வாங்குறாங்களா? அந்த நாலேஜ் யூஸ் பண்ண அந்த பேங்க் மேனேஜருக்கு மூளை இல்லை. அப்போது முக்கியமாக பாஜகவோட ஸ்கீமை உள்ளே கொண்டு வரக்கூடாதுங்கிற காரணம், மெயின் காரணம் திமுக பிரதான ஆளுங்கட்சி எதிர்கட்சி அவங்களுக்கு இருக்கதான் செய்வாங்க, பாஜக காரர்களே இருக்காங்க தானே. அதில் உங்களோட இயலாமை ஏன் திமுக திட்டுறீங்க? நீங்கள் கடை திறந்து விருகம்பாக்கம், டி நகர் தேர்தலில் மட்டும் போட்டி போட ஓடுறீங்களே. எனக்கு விருகம்பாக்கம், எனக்கு வேளச்சேரி, எனக்கு டி நகர், எனக்கு வில்லிவாக்கம் சீட்டு மட்டும் கேட்க ஓடுறீங்கல்ல. இது எத்தனை இடத்தில் திறந்தீங்க? 100 இடத்துல திறந்தீங்கன்னா மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? நமக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்த பிஜேபிக்கு ஓட்டு போடலாம்டா, நல்ல கட்சிடாது, எனக்கு இலவசமாக ஒரு வயசானவர் அன்றைக்கி சொல்கிறாரு போஸ்ட் ஆஃபீஸில் வந்து, நான் எத்தனை தடவைங்கம்மா அட்ரஸ் மாற்றுறதுக்கு வருது, ஆதார் மாற்றுறதுக்கு, எப்போ வந்தாலும் நாளைக்கு வான்றீங்க, காத்தால் டோக்கன் வாங்கி வச்சா அதுக்குள்ளே முடிஞ்சு போடுதுன்றீங்க. வயசானவங்களாம் கஷ்டப்படுறாங்க, இந்த பேர் மாற்றுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் மக்களுக்கு உதவுதான் மோடி இருக்கார். ஆனால் அந்த மோடின்ற உதவுங்கிற பிம்பத்தை நீங்கள் தமிழ்நாட்டை தெரிஞ்சிட்டிங்களே. நீங்கள் எல்லாம் மெர்சிடிஸ் பென்ஸ் கார்லேயும் டொயோட்டா ஃபார்ச்சுனர்லேயும் போகிறீங்களே தவிர ஏழை மக்கள் எங்கே நினச்சிங்க? நீங்கள் என்ன பண்ணீங்க ஏழை மக்களுக்கு? எவ்வளோ பேருக்கு ஆயுஷ்மான் பாரத் கார்டு வாங்கி கொடுத்தீங்க? எவ்வளோ பேருக்கு மெடிக்கல் கார்டு வாங்கி கொடுத்தீங்க? ஒன்றும் கிடையாது. சும்மா மேலே ஷோ காட்ட வேண்டியது, அப்படி இது பண்ண, அது பண்ணுறது, இது பண்ணுறோன்னு. ஸோ உண்மையாக மக்களுக்கு உழைச்சாதான் பாஜக முன்னுக்கு வர முடியுமே தவிர, இல்லைன்னா தமிழ்நாட்டில் அது அந்நிய கட்சியாக தான் பார்க்கப்படும். நார்த் இந்தியன் பார்ட்டி, அவ்வளோதான். அங்கே தான் இந்திக்காரங்கப்பா, இந்திக்காரன் கட்சி. அதுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? அதுக்கும் திராவிடத்துக்கு என்ன சம்பந்தம்? ஏன்னா தமிழ்நாட்டில் திராவிடம், தமிழ் தேசியம், தமிழ் இதெல்லாம் தான் ஓடும். மேபி அதனால தான் ஒரு தமிழர்கள் தலை இந்த மாதிரி வச்சுருக்கார், தெரியல, இருக்கலாம். ஆனால் மக்களிடம் செல்வது டாடா காமிச்சு வருது மட்டும் இல்லை, மக்களுக்கு எந்த வகையில் உதவி பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்தே மக்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்ல முடியும். கரெக்ட், நீங்கள் சொன்ன பாயிண்ட் புரியுது, மக்களுக்கும் புரியுன்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் வந்து இந்த பேரில் வந்து நீங்கள் கூட சொன்னீங்க, தமிழ்நாடு இது திராவிட கட்சி மாடல்லே வைக்கிறாங்க, அவங்க தான் தமிழ்நாடு தனி தேசியம் தனி நாடுன்னு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பேசுவாங்க. மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் பாரதம் நம்ம எல்லாருமே ஒன்று நினைக்கக்கூடிய ஒரு கான்செப்டில் போகக்கூடியவங்க. இந்த பேர்லேயே ஒரு விஷயம் இருக்குது, உங்கள் மூலியமாக தெரிய வருது சொல்கிறத பார்த்தா, அது என்ன சார்? அது இல்லைங்க, எப்பவுமே பிஜேபிங்கிற கட்சி பார்த்தீங்கன்னா தேசியம் தெய்வீகம் இதெல்லாம் தான் எடுத்துக்கோங்க கையில். 5 வரல எனக்கு வேணும்னு நினைப்பாங்க. ஆமாம், ஓகே. எல்லாமே அவங்க பார்த்தீங்கன்னா இந்தியா என்ற ஒரு நாடு, இந்தியாவை தாண்டி அகண்ட பாரதமே போயிட்டாங்க. ஓகே, ஆப்கானிஸ்தான் இந்த பக்கம், இந்த பக்கம் பங்களாதேஷ், இந்த பக்கம் நேபாள், அகண்ட பாரதமே போயிட்டாங்க. அப்புறம் வந்து நம்ம பாகிஸ்தானுக்கு நம்ம இழந்த காஷ்மீர் திருப்பி மீட்கணும்னு பேர் வந்து பலூச்சிஸ்தான் வரணும்னு வருது. அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு, தமிழ், திராவிடம், தேசியம் இதெல்லாம் திமுக அதிமுகவுக்கு மட்டுமே சொந்தமான அடைமொழிகள். காங்கிரஸே வச்சுக்கிறது இல்லை, காங்கிரஸே அதுக்கிட்ட போகிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தமிழ் தேசியம்னு போனால் அடுத்தது ராஜீவ்காந்தி, பிரபாகரன் உள்ள வந்துடுவாங்க. பிரபாகரன் வந்து ராஜீவ்காந்தி கொலையை ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி ஆகிடும். நான் வந்து வாயே திறக்கிறது இல்லை. திமுக அதிமுகவும் ரொம்ப அந்த அளவுக்கு இன்னும்
ஒரு தீவிரமாக தமிழ் ஆதரவாளர் மாதிரி தெரியல. ஏதோ இருக்காங்க, அவங்க பாட்டு பண்ணிட்டு வராங்க. சீமான் தமிழ் தேசியம் பேசுகிறாரு, அது ஓரளவுக்கு ஓடுது, அவருக்கு பலன் கொடுக்குது. திமுக தான் திராவிடத்தை கையில் எடுத்து திராவிடியன் மாடல் அரசாங்கம், எல்லாமே திராவிடியன் மாடல், தமிழ்நாட்டில் நடப்பது அத்தனையுமே திராவிடியன் தான், பெரியார் தான் காரணம் அப்படின்ற முறையில் அவர் போயிட்டுருக்கார். ஸோ இதை எதிர்கொள்கிறதுக்கு தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகளுக்கு எந்த விதமான ஆயுதமும் இல்லை. இங்கே தேசியம்னா என்ன தேசியம் அப்படின்ற கேள்வி தான் வரும். தமிழ்னா அது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, திராவிட கட்சிகள் 50 ஆண்டுகளாக தமிழர்கள் என்ற ஒரு ஒரு நம்பிக்கையை வச்சுட்டாங்க. நம்ம தமிழர்பா, நம்மளை மீறி யார் இந்தியாவில் இருக்காங்க, அது பாராட்ட பண்ணும். ஏன்னா சைக்கலாஜிக்கலாக சப்லிமினல் பெனிட்ரேஷன், அது சப்லிமினல் பெனிட்ரேஷன். மாணவர்களே எல்லாருமே தமிழர்கள் சொல்றது பெருமை அடப்படக்கூடாது நான் சொல்ல, அதை பிரதானமாக்கினது திமுக. இவங்க நீங்கள் தேசியத்தை பிரதானமாக்கினாதான் நேஷன் ஒன்றாக முடியும். தமிழர் மட்டும் தனியாக இருந்து தேசியம் தனியாக இருந்து ரெண்டும் ஜெல்லாலனா எப்படி அது ஒத்து வராது. நீங்களே தேசிய கட்சி தான் இங்கே ரோலிங்க்கு வரும்னு நினைக்கிறீங்க. அப்படிங்கும்போது தமிழ்நாடு இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. இல்லை, என் மண் என் யாத்திரைன்னு போட்டார் அவர். அது வந்து எந்த ஒரு தமிழ் தனிப்பட்ட ஒரு இதை குறிக்கல. நீங்கள் தமிழர்கள் என்று பாஜக பேசுவது கொஞ்சம் கேலி கூத்தா இருக்கு. ஏன்னா யூ ஆர் அ நேஷனல் பார்ட்டி, நீங்கள் தேசிய கட்சி. நீங்கள் ஒன்றும் திரிணாமுல் காங்கிரஸ் மாதிரியோ ஆம் ஆத்மி மாதிரியோ கிடையாது. திமுகவுக்கு திராவிடம் பற்றி பேச உரிமை உண்டு. ஏன்னா அவங்க தனியாகவே திராவிட கட்சி, திராவிடத்தால் வந்தவர்கள். தமிழ்நாடு திராவிடம் இதெல்லாம் திமுக இருக்கிற உரிமை யாருக்குமே கிடையாது. ஆனால் நீங்களும் அந்த லைனில் வந்துட்டீங்களோ அப்படின்ற டவுட் தான் இப்போ வருது. தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி.